கோவக்காலைங்க 20ல இருந்து 25 கேலரி தான் இருக்கு. 2 கிராம் நார்ச்சத்து இருக்கு, 6 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, ஃபேட்ஸ் 1 கிராமை விட கம்மி, புரோட்டீனும் ரொம்ப கம்மிங்க. அண்ட் எல்லா வெஜிடபிள்ஸ்லயும் இருக்க மாதிரி இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, விட்டமின் சி இருக்கு, அண்ட் மத்த விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ 5% அந்த மாதிரி இருக்கு. சோ கேலரிஸ் கம்மியா இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ்க்கு ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன். அண்ட் நீங்க வெயிட் கம்மி பண்றீங்க, நார்ச்சத்து சாப்பிடுறீங்கன்னா உங்க பிபி கம்மி ஆகும். அண்ட் ஓவராலாவும் உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. எல்லா வெஜிடபிள்ஸ் நீங்க எடுத்தீங்கனாலும் அதோட கேலரி கண்டென்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸ்லயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, நம்ம உடம்புக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு, அண்ட் கேலரிஸும் ரொம்ப கம்மி. நம்ம எல்லாம் பண்ற தப்பு என்ன தெரியுமாங்க? அந்த நல்ல வெஜிடபிள்ல நிறைய எண்ணெய் போட்டு வறுத்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி அந்த ஹெல்த்தியான விஷயத்தை நம்ம உடம்புக்கு அன்ஹெல்த்தி ஆகும். அப்படின்னா வெஜிடபிள்ஸ்ல நோயை குணமாக்குற ஒரு ஊட்டச்சத்து கூட இல்லையானா இருக்குங்க. நாளைக்கு 4ல இருந்து 5 கலர் இருக்க வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. அதை தவிர புரோட்டீன் கரெக்டா உங்களுக்கு தேவையான அளவு கேலரி பேலன்ஸ்ல எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சாப்பாடை மருந்து மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லோ கேலரியா இருந்தாலும் அதுல ஒரு 10 ml எண்ணெய் போட்டுட்டீங்கன்னு வைங்க, 100 கேலரி இன்க்ரீஸ் ஆயிரும். அது வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது.